மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரு பேருடைய மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது 4 பிரிவின் கீழ் சுப்பிரமணிய காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பவித்ரா. அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி சார்பில் 4ஆம் தேதி மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக கூறி மாநிலம் முழுவதும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் காவலத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு 144 தடை உத்தரவும் மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்பட்டது பவித்ரா. இதனிடையே தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் காவல்துறையை கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த சுந்தர வடிவேலு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 146 தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்துக்கு யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறை வெளியிட்ட அறிக்கையை ரத்து செய்ய கோரியும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் விசாரணை செய்த நீதிபதிகள் அன்று மாலையே 5 மணி to 6 மணி வரை 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது எந்த ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் பேசக்கூடாது, ஆர்ப்பாட்டத்தின் முழு வீடியோ பதிவு செய்ய வேண்டும் உள்ள நிபந்தனைகளையும் விதிக்கப்பட்டது பவித்ரா. இதனிடையே பலவந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாஜக மூத்த தலைவர் ராஜா மத மோதலை துண்டும் வகையில் பேசியதாக கூறி தற்போது சுப்பிரமணியன் காவல் நிலையத்தில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பவித்ரா. இந்த ஏனென்றால் தொடர்ந்து அன்றைய தினம் பார்த்தோம்னா 143ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி 146 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் இந்த போராட்ட தடை விதிக்கப்பட்ட நிலையில் அது இரண்டிலும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே மத மோதலை ஏற்பட்டதாக பேசியதாக தற்போது ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. கார்த்திக், தற்பொழுது ராஜா மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பா பவித்ரா, அதாவது அது மத மோதலை ஏற்படுத்தும் வகையாக பேசியதாகவும் தற்போது அவர் சில கட்சிகளை சாடி பேசியுள்ளார். அதற்காகவும் அவர் தொடர்ந்து இந்த கூட்டத்தை கூட்டி போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தியுள்ளார். 4 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அன்றைய தினமே பார்த்தோம்னா 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அங்கு திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 120 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்றால் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த மறுதினமே 120 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏனென்றால் பலகலத்தம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது 4 பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.